இந்திய மக்களின் பிரதமர் யாராக இருக்கணும் அப்படின்னா, அனைத்து மாநில மக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் பிரதமராக இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நரேந்திர மோடி இருக்கார் அப்படின்னா, அவர் அனைத்து மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? இப்போ கேரளா மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. இப்படி டெல்லி, பஞ்சாப் இவங்கெல்லாம் அவரை தேர்ந்தெடுக்கலை. ஆனால் பஞ்சாப் மக்களுக்கும் அவர் தான் பிரதமராக இருக்கார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் தான் பிரதமர். ஆனால் தமிழ்நாடு மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. கேரளா மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. ஆனால் கேரளா மக்களுக்கும் அவர் தான் பிரதமர். அப்போது இது சரியான நடைமுறை கிடையாது. அப்போது அனைத்து மக்களாலும், அனைத்து மாநில மக்களாலும், பெரும்பான்மையான மக்கள் கிடையாது. இந்தியாங்கிறதுல இந்தியாவின் பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நரேந்திர மோடி. ஆனால் அவர் இந்தியாவின் அனைத்து மாநில மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? அப்படி கிடையாது, அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது அனைத்து மாநில மக்களாலும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கண்டிப்பாக அங்கே பிரதமராக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் வச்சுக்கக்கூடாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் யார் முதலமைச்சராக இருக்காங்க. இப்போ முதலமைச்சரை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கார். கேரளா முதலமைச்சர் யார்? கேரளா மக்கள் பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கேரளாவின் முதலமைச்சராக இருக்கார். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். அப்படி தானே? அப்போ பிரதமர் மட்டும் ஏன் அனைத்து மாநில மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் ஒரு பிரதமராக இருக்கார் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்தியாவுக்கு ஒரு பிரதமர்லாம் வச்சுக்கக்கூடாது. அனைத்து மாநில மக்களாலும் அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் தான் பிரதமராகவும் இருக்கணும். அவர் தான். அப்போது இந்தியாவில் 24, 27 மாநிலம் இருக்கா? எத்தனை மாநிலம் இருக்குன்னு தெரில, எனக்கு தெரில. அப்போது அது தேடினாக்க தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் விஷயம் கிடையாது. அப்போது ஒவ்வொரு அது முதலமைச்சர் இருக்காங்களோ அவங்க பிரதமராகவும் செயல்படணும். அந்தந்த மாநில மக்களால், அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்தந்த முதலமைச்சர்கள் அவர்கள் பதவி வைக்கிற அதே காலகட்டத்தில் பிரதமராகவும் இருக்க வேண்டும். அப்போ பிரதமர் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்போ நம்ம மாநிலத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுத்த ஒருவர் தான் பிரதமராகவும் இருக்கிறார் அப்படிங்கும்போது அதில் நமக்கு உடன்பாடு தான், நமக்கு சந்தோஷம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த மாதிரி இந்தியாவில் 24 மாநிலம் இருக்கா? 25 மாநிலம் இருக்கா? அப்போ 25 பிரதமர்கள் இந்தியாவை ஆள வேண்டும். இந்தியாவின் பிரதமர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் இதில் இப்போது நான் இந்த மாதிரியான நடைமுறையை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அந்த மாதிரி எழுதியிருக்கணும். அப்போ சட்டத்தை அந்த மாதிரி உருவாக்கியிருக்கணும். ஆரம்பத்திலே உருவாக்கியிருந்தாருன்னா, இப்போ பிரதமர் என்பவர் நமக்கு இப்போ தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர், ஆனால் அவர் பிரதமராக இருக்கார், இந்தியாவின் பிரதமராக இருக்கார். இந்தியா தான் நம்முடைய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய நாட்டில் பெரும்பான்மையான மக்களால், என்னுடைய தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் பிரதமராக இருக்கார். அப்போ அவர் அவ்வளோ ஈஸியாக இப்போது 2-3 வாட்டி பிரதமராக இருக்கார். இப்போ 2 வாட்டி பிரதமராக இருக்கார். 3வது தேர்தல் வரப்போகுது. இப்போ 2024 3வது தேர்தல் வரப்போகுது. 3வதும் தேர்ந்தெடுக்கப்படுவார்னா, 3வதும் அவர் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. கேரளா மக்களால் 3வது முறையும் கூட கேரளா மக்களின் விருப்பத்தின் பிரகாரம் அங்கே ஒரு பிரதமர் இல்லை. அப்போது இதுக்கு சரியான தீர்வு என்னென்னா, அந்தந்த மாநில முதலமைச்சர்களே இந்தியாவின் பிரதமர்களாகவும் இருக்க வேண்டும். அப்போ அதுக்கு பாராளுமன்ற தேர்தல்னு ஒன்று வைக்கவே தேவையில்லை. அந்தந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்க வேண்டும். இப்படி வச்சுட்டாக்கா அப்போ அந்தந்த மாநில உரிமைகளை பெறுவதில் எந்த வித தடையும் இருக்காது. அந்தந்த மாநிலத்தின் உரிமைகளை மத்திய அரசிடம் பெறுவதில் எந்த வித தடையும் இல்லை. அப்போ இந்தியாங்கிற ஒரு நாடுங்கிறதுல நம்ம இந்தியா என்கிற ஒரு நாட்டின் கீழே நாம் இருக்கிறதுல நமக்கு எந்தவித ஏமாற்றமோ புறக்கணிப்போ எதுவுமே இல்லாத ஒரு நிலையை நாம் அடைய முடியும். இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். ஒரு பிரதமர் அப்படிங்கிறதெல்லாம் அது நம்மளால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதமர்கள் தான் அடிக்கடி. இப்போ நிறைய பிரதமர்கள் இருக்காங்க, வந்தாங்க. இப்போ இவங்க எல்லாருமே அந்தந்த எல்லா மாநிலத்தின் மக்களின் தேர்வாக அவர் இருந்திருக்கிறாரா? தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதமர்களுமே எல்லா மாநில மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக அவர் இருந்திருக்கிறாரா? அப்படிப்பட்டவர் தான் பிரதமராக இருந்திருக்கிறாரா அப்படின்னா இல்லை.
அப்போ அதில் வந்து அதனால் நிறைய இழப்புகள். அப்போ அவர் ஆட்சி செய்கிற இப்போ இப்போ நரேந்திர மோடி வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார், கேரளாவை புறக்கணிக்கிறார் அப்படின்னா, அப்போ அவர் வந்து 10 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு, 15 வருஷம் கூட ஆட்சி பண்ணுவார், இன்னும் 20 வருஷம் கூட ஆட்சி பண்ணுவார். அப்போ அவர் வாழ்ந்த அந்த 20 வருட காலம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அல்லது கேரளா அவரை தேர்ந்தெடுக்காத மாநிலங்களை அவர் வந்து பழி வாங்குறதுக்கு, அவர் புறக்கணிப்பதற்கு அதுவே ஒரு காரணமாக இருக்குது. அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், அந்தந்த மாநில மக்கள் அவர்கள் ஆட்சி செய்கிற காலகட்டத்தில் மாநில முதலமைச்சர் பிரதமர்களாகவும் இருக்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவம். இந்திய தேசிய கூட்டாட்சி தத்துவம் வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு வகையிலையும் வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பிரதமரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன திருத்தம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கார்ல, அவர் அதே நேரத்தில் பிரதமராகவும் இருக்கணும்னு சொன்னேன். அது வந்து சரியாக இருக்காது. ஏன்னா பிரதமராக இருந்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு, அப்போவும் அவர் நிறைய வேலைகள் செய்யணும். முதலமைச்சராக இருந்து அவருக்கு நிறைய கடமைகள் இருக்கும், பணிகள் இருக்கும், அலுவலக பணிகள்லாம் இருக்கும். ஒரு பிரதமருக்கும் பிரதமர் சார்ந்த அலுவலக பணிகள்லாம் இருக்கும். அப்போ 2 பேருக்கும் வெவ்வேறு பணிகள் இருக்கும்போது ஒரே நேரத்தில் அவர் பிரதமராகவும் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி பெரும்பான்மையானராக தேர்ந்தெடுக்கப்படுது. பெரும்பான்மையான மக்களால் ஒரு கட்சி வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஆட்சி செய்வதற்கு. இப்போ அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க, அதே கட்சியிலேருந்து இன்னொருத்தரை பிரதமராக தேர்ந்தெடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுகவோ அதிமுகவோ அல்லது ஏதோ ஒன்று காங்கிரஸோ அல்லது ஏதோ இன்னொரு கட்சியோ வந்து பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி விட்டது. அப்போ அந்த கட்சியிலிருந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போ அதே கட்சியிலிருந்து பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து இன்னொருத்தரை வந்து பிரதமராகவும் தேர்ந்தெடுக்கணும். ஒரு முதலமைச்சரையும் தேர்ந்தெடுக்கணும், அதே கட்சியிலேருந்து இன்னொரு பிரதமரையும் தேர்ந்தெடுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து ஒரு முதலமைச்சரையும் தேர்ந்தெடுக்கணும், ஒரு பிரதமரையும் தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்கணும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி தான் வந்து அப்படி தான் வந்து ஒரு பிரதமரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் எப்படி பாராளுமன்றத்தை நிர்வகிக்கிற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நம்ம வந்து அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்கணும். ஒரு தேர்தல் நடக்குதுன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதே தொகுதிங்கிறது அதே மாதிரியே வச்சுக்கலாம். சட்டமன்ற தொகுதி தான் பாராளுமன்ற தொகுதியாகவும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த சட்டமன்ற தொகுதியிலேருந்து ஒரு தொகுதி அப்படி சட்டமன்ற தொகுதின்னு வைக்க வேண்டாம். இது பாராளுமன்ற தொகுதி, இது சட்டமன்ற தொகுதி அப்படின்னு நம்ம எதுவும் வைக்க தேவையில்லை. ஒரு தொகுதி அவ்வளோதான். அந்த தொகுதியிலேருந்து 2 பேரை தேர்ந்தெடுக்கணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அப்படி 2 பேரை தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் எந்த கட்சி ஒரு மாநிலத்தில் பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறதோ அந்த கட்சியிலிருந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்புறம் ஒரு பிரதமரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தின் பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து ஒரு முதலமைச்சர், அப்புறம் வந்து ஒரு பிரதமர், இப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒரு பிரதமர் வந்து மத்திய அரசை நிர்வகிப்பதற்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் அனுப்பி வைக்கணும், ஒரு பிரதமரையும் அனுப்பி வைக்கணும் ஒவ்வொரு கட்சி. இப்படி தான் வந்து அப்போ இந்தியாவில் ஒரு 25 மாநிலம் இருக்கா அல்லது 26 மாநிலம் இருக்குதா? அப்போ 26 பிரதமர்களை வந்து பிரதமர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த மத்திய அரசை ஆட்சி செய்வார்கள். அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் ஒரு சட்டமன்ற தொகுதின்னு சொல்லலாம், அது வெறும் தொகுதின்னே சொல்லிக்கலாம். அதிலேருந்து நம்ம வந்து பாராளுமன்ற உறுப்பினரையும் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் மாநிலத்தை ஆட்சி செய்வதற்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மத்திய அரசை நிர்வகிப்பதற்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள். இது போன்ற ஒரு அணுகுமுறை இருந்தால் மட்டும்தான் இது சரியாக நியாயமானதாக இருக்கும். இல்லைன்னா பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதமர் ஒரு 10-15 வருஷம் வந்து இப்போ தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் வந்து 10-15 வருஷம் மத்திய அரசு அந்த இந்தியாவின் பிரதமராகவே இருக்கிறார் பாருங்க. இது எவ்வளவு அந்த மோசமான ஒரு நடைமுறையாக இருக்குது. இது இருக்கக்கூடாது. இப்படி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 40 பாராளுமன்ற தொகுதி இருக்குது. சட்டமன்ற தொகுதி 234 இருக்குது.
நம்ம வந்து பாராளுமன்ற தொகுதின்னு தனியாக ஒரு எல்லை வகுத்து வச்சுருக்கோம். சட்டமன்ற தொகுதின்னு அதை விட சின்னதாக இருக்குது. 234 சட்டமன்ற தொகுதி, அப்புறம் 40 பாராளுமன்ற தொகுதி என்பது பெரிதானது. அப்போது சட்டமன்ற தொகுதி என்பது சிறிதானது. நம்ம என்ன பண்ணுறோம், பாராளுமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதின்னு தனித்தனியாக பிரிக்காமல் ஒரு தொகுதி அப்படின்னு மட்டுமே பிரித்து வச்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்குது. அதிலேருந்து 234 சட்டமன்ற உறுப்பினர், 234 பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து 234 பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசை ஆட்சி செய்வதற்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுத்து பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கப்படுவார்கள். அப்போ தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற சட்டமன்ற உறுப்பினராக 234 சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள். அந்த மாதிரி அப்போது வந்து பாராளுமன்றத்தை ஆட்சி செய்கிற உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் இப்போ தமிழ்நாட்டில் 234, அப்புறம் வந்து கர்நாடகாவில் ஒரு 250 எவ்வளோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தா நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரித்து விடும். இப்போ வந்து 530 எவ்வளோ சில்லறதாக இருக்காங்க. அதுவே வந்து நம்ம கணக்குப்படி பார்த்தா 234 பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பி வைக்கப்படும் பொழுது, அப்போது இந்தியா முழுவதும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 2000-3000 கூட தாண்டிட்டு போட்டோம். அதனால் என்ன இருக்குது, நிறையா இருக்குது. பெரிய இந்தியாவை ஆட்சி செய்கிறதுக்கு நிறைய உறுப்பினர்கள் இருந்தால் அதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ இன்னும் நல்லா கவனம் செலுத்தலாம்ல. அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒன்றும் சிரமம் பார்க்காம